இப்போ வரைக்கும் மலையில் ஒரே ஒரு இடத்துல அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்னேன். அங்கே மட்டும் தான் நிறுத்தேன், மற்ற மலைக்கு யாரப்போ எங்கேயுமே இடம் நிறுத்தலை. ஸோ இன்னமும் வண்டி நிறுத்தலைங்க. எவ்வளோ நேரம் தான் காலத்தில் சொல்லுங்க கேட்குங்க. ஸோ என் டவர் சிக்னல் சுத்தமாக கிடையாது. என் ஃபோனில் சிக்னல் இருக்குதான்னு பாரு. என் ஃபோனில் சிக்னல் இருக்குதான்னு பாரு. இல்லையா? ஸோ ஃபோனில் சிக்னல்லாம் கட் ஆகிடுச்சுங்க. நான் எடுத்த வீடியோ எடிட் பண்ணி பொறுமையாக தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சரி, உங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சப்போர்ட்டும் ஆதரவுமாக தான் மேலும் மேலும் இந்த மாதிரி ரைடுக்கு தூண்டும். இந்த ஆகாய கங்கை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப ஜில்லுண்டுங்க. அதே நடுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை நடுங்கிற அளவுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஜில்லுண்டு இருக்கும். கார்காரன் தான் வழியே வர மாதிரி நாம்பாவது முன்னாடி யாருமே போயிடலாம். இன்னும் டைம் நேரில் டிவி சம்பல் ஏறணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு மற்றவங்க சொல்லுவாங்க டிவி 50 சொல்கிறேன், டிவி 50 சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதான் சொல்லவே வர மாட்டேங்குது. டிவி 50 மட்டும்தான் வருது. அது என்னவே தெரியல, பழக்கமாயிடுச்சு. அப்படி இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் 3% இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம மாட்டில் ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மாட்டில் இருக்குது. நான் சொன்னல இங்கே பஸ்ஸில் வந்தால் அப்பா பஸ்ஸில் வந்தால் நீங்கள் ரொம்ப அலையணும்னு சொன்னீங்களா, அதுதாங்க. நானே பேர் இங்கே தான் பாருங்கள். பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குங்க, சூப்பரா அழகாக இருக்குது. நம்ம மாஸ்டருக்கு போகிறது நினைக்கிறேன். வாங்க, ஏதோ ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் வந்து ஸோ இதோட நான் என்ன ஒத்தையும் கூட யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இந்த வழியில் வந்திருக்கனானே தெரியலடா. அந்த பாட்டிக்கிட்ட கீழே பாட்டி மாசில அருவி போகிற வழி தானே இது? மாசில அருவி. சரி பா, தேங்க்ஸ் பாட்டி. செம்பாலயமா செம்பாலம் போட்டுருக்கு. ஸோ இதுக்கே 5 கிலோமீட்டர் ஆமாம். இது என்னமோ ரூட்லாம் சொன்னாங்க, அப்படி போய் அப்படி சொன்னாங்க. ஒன்றுமே புரியலைங்க. காலையோட வலிக்குதுல. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், இங்கே ரொம்ப ஸ்பீடு பிரேக்கர் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம முன்னாடி அனுப்பிட்டு போச்சுருவோம். இதான் மாசில அருவி. சரியா, இது வந்து மாசில அருவிக்கு போகிற வழி. நான் போய் சாப்பிட்டு வந்துடலாமா இல்லை மாசில அருவிக்கு போகலாமா? ஓகே, அது வந்து சாப்பிட்றது மாசில அருவிக்கு போகிற வழி. எங்கள் அக்கா போட்டோம், அது அக்கா போகிறாங்க. அதோட முடியல. ஸோ நமக்கு கூட வந்துச்சு பார்த்தீங்களா இனோவா காரு. அது இங்கே பாருங்க வருது. காது ரொம்ப வலிக்குது கிடையாது. இது வந்து மாற்றி வைக்கிற வழி. அந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஹோட்டல் நான் சொன்ன ஹோட்டல் அங்கே போய் சாப்பிட்டு எதாவது பண்ணலாம். நான் வவுர் ரொம்ப பசிக்குதுங்க கிடையாது. மணி பார்த்தீங்கன்னா 11,000 நினைக்கிறேன். எத்தனைடா? அது 10 10 ஆக போகுது. சரி, இந்த இடமும் அதை பார்க்குறது சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ்
பார்த்தீங்கன்னா 30 ரூபா இந்த மாசில் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் சொன்ன கடைக்கு அவ்வளோதான் இல்லை, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ தூரம் வரணும். ரோடே இப்படி தாங்க கிடையாது, ரொம்ப அடி வாங்கின மாதிரி ரொம்ப இது இருக்கும். போனே அந்த ரோட்டில் இந்த ரோட்டில் தான் வந்தோம், போகிற ரோட்டில் போகுது. காடெல்லாம் ரொம்ப சிக்கன் ஆகிடுச்சு கிடையாது, ரொம்ப ஜில்லுன்னு ஓரளவு ஜில்லுன்னு ஆகிடுச்சு, கை காலுமே ஜில்லுன்னு ஆகிடுச்சுங்க. இதில் காடெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு, சுத்தமாக முடியலைங்க. அப்படியே ஏனோ தானோன்னு ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு அவ்வளோதாங்க, இந்த 3 ரோட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஹோட்டல் தாங்க. இந்த இடம்லாம் அந்த இடம் வெயில் இருக்குல்ல, இந்த இடம் ரொம்ப வெயில் போயிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. அவங்கள பாருங்களேன், காலக்காத்தாலே இவ்வளோ புரியுது, அவங்க நைட்டு போகிறப்ப செத்துருவான்றான். சத்தியமாக அதுதாங்க உண்மை. நல்லா சொன்னேன், என்கிட்ட கொட்டை எடுத்து வாடான்னு. நல்லா கேட்கல. பாடி ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் பாடி ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாகவே க்ளவுஸு, ஹெல்மெட்டு, அப்புறம் ஷர்ட்டு, கோட்டு மாதிரியே இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சரிங்க. அப்புறம் கை காலுக்கும் எதுவுமே போடல, ஆனால் அது மட்டும் தான் எனக்கு கூடாக இருந்துச்சு. மற்றபடிலாம் வேறு எல்லாமே கையெல்லாம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த கை மட்டும் என்னன்னு தெரியல, ரொம்ப இதாகுதுக்காக உடஞ்சி போகிற மாதிரி. இந்த கையெல்லாம் போய் மடக்கவே முடியல என்னால். அவன் கையில் சுத்தமாக இல்லையாச்சு. அவ்வளோதான் வந்துடலாம். இந்த கேப்புக்குள்ளெல்லாம் சத்தியமாக அப்படி காற்று பூண்டு, கேப்புக்குள்ளே காற்று பூண்டு கைக்கு நேரம் உள்ள போய் இதாகுதுங்க, கையை செஞ்சுதான் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு சுத்தமாக தெரியல, தெரிஞ்சுட்டா நீங்கள் ஹோட்டலுக்கே போயிடலாம். ஹோட்டல் போய் கேட்டு போகலாம். அதான் சைஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதுதான். ஸோ இது நான் கர்நாடகாவுக்கு போகிறப்ப கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் அவ்வளோக்கே குளிரில் மிஸ்ட்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு, ஆனால் குளிரவே கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நான் அப்படியே இதே மாதிரி தான் இதே ஜாக்கெட் அங்கேயுமே நான் இதே மாதிரியே ஜாக்கெட்டே இதே எடுத்துட்டு இதே தானே போட்டு போனேன். ஆனால் அங்கே குளிரவே கிடையாது. ஃபோனில் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபுல்லாக. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, மிஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக கொடுக்குறீங்க. என்னென்ன பார்த்தீங்களா, மாசில் இருக்குது. அங்கே பார்த்து 10 கிலோமீட்டர் ஆகுது. அவ்வளோ நம்ம வச்சு நம்ம இடம் நம்ம கடையை வந்துச்சுங்க. அவ்வளோதான், 100 மீட்டர் அவ்வளோதான். கடை வந்துச்சுடா, சாமி கிடையாது. சரி, மேலேயும் பேசுகிறாரு. அந்த கடை நம்ம கடை அங்கே 3 ரோடு இருக்க இது இருக்கும். இதுதாங்க நம்ம ஃபேவரட் கடை. ஸோ இந்த வண்டியை ஒரு பக்கம் நல்லா பார்த்துட்டு விடுங்க. இதுதாங்க நம்ம கடை. முடிஞ்சளவுக்கு வண்டி கீரோடு நிறுத்திருங்க. நான் ஸ்டாண்டு போட்டேன்னு தெரியல சரியா. போட்டாச்சுங்க. வேகறோம்.
ஸோ உங்கள் பொருட்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. எப்பயுமே அதை தான் சொல்கிறது. இந்த சாவி ஜோப்பில் போட்டுக்கோ. வா உள்ள போகலாம். சாப்பாடு இருக்குன்னு போய் கேள்றா. சாப்பாடுலடா புரோட்டா இருக்குதான்னு போய் வா. சரி பேக் எடுத்துட்டு வா. டேய் எனக்குமே சத்தியமாக குளிருடா. சரி கிளம்பலாம். ஓகே அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. கிளம்புறது தான் வேலை. ஸ்ட்ரைட்டாக போட்டு வச்சுங்க. இல்லைடா பின்னாடி சத்து இல்லை, மேடு பாரு பின்னாடி. இது சரி இல்லை குழம்பு பார்க்க இல்லை. கரெக்டாக இதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. அப்போ இப்போ தானே ஒரு நிறைய நிம்மதியாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக பூங்காவுக்கு போகிறது தாங்க. ஸோ போட் ஹவுஸ் அந்த போகணும் போட்டுருக்காங்க. இவங்க வண்டி திருப்பிக்கலாம். பின்னாடி வண்டி வருது. வரல வாங்க திருப்பிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இப்போ போட் ஹவுஸ் தாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ பெரிய மேடாக இருக்கும். இது போகிற வழி ஃபுல்லாகவே மேடு தாங்க. இப்போ நம்ம தாவரி இருக்கும் போகலாமா? நம்ம படிக்கிற பசங்க தாவரி போங்க, ரூம் போகலாங்க. ஸோ அப்புறம் வியூ பாயிண்ட் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குமே போகலாம். வியூ பாயிண்ட் இன்னும் வேறு லெவல் இருக்கும். ஸோ தரமாக இருக்கும் வியூ பாயிண்ட்டு. கலந்து சாப்பிட்டு அந்த மாதிரி அது என்ன பைக்கு நல்லாவே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து வேறு வழியில் போகுதுங்க. அவங்க போகிறது ரொம்ப எஸ்டேட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நாமக்கலுக்கு இங்கேருந்து 60 கிலோமீட்டருங்க. அதோட இவன் கேட்டேன், வாடா அருவிக்கு போகலாம் கேட்டேன். அருவிக்குலாம் வேணாண்டா, குளிர்தா வேணாண்டா வாங்குறான். என்ன பண்ணுறது? அப்போ நான் மட்டும் போய் தனியாக குளிச்சா மாதிரியாக சொல்லி தான் நானும் போடல. ஸோ அருவிக்கு எல்லா அருவிக்கும் போயாச்சு கிடையாது. அங்கே ஆகைகங்கை அருவி பக்கத்தில் ஸோ ஆகைகங்கை பக்கத்தில் இன்னொரு அருவி சின்னதாக வந்துருக்குங்க. இல்லைடா ஸோ வண்டி இன்னும் கீழே வந்துட்டு இருக்காரு. ஸோ 10 நிமிஷத்தில் கிடச்சி. ஏன்னா அந்த கால்நடைங்க திடீர்னு பிரேக் பண்ணுறதான் நம்ம வண்டி நிறுத்துவோம். கரெக்டாக பள்ளத்தில் வந்துச்சுங்க. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இதே இடத்துல தானே போன டைமு அன்றைக்கி ஒரு அண்ணன் என் கூட வந்தாங்க, அண்ணன் கீழே விழுந்தாங்க. அப்படியே இதாக இந்த காருக்காரங்க பாருங்கள் இப்படி போகிறாங்க. சத்தியமாக கிடையாது. இவங்களால தான் என்ன கீழே வந்துருக்கோம். ஓகே வந்துருந்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னச்சா என்னதுடா? இல்லையா அவன் கை ஃபுல்லாகவே புண்ணு கட்டில் தான். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. அவனால் ஃபுல்லாண்டு எதுவுமே போகவே முடியாதுங்க. சரி என்னோடய இது சொட்டு கழிச்சு எனக்கு கொடுக்குது. நான் வச்சு நார்மலாக எனக்கு அதிகமாக குளிராது. நான் குளிரை கூட தாங்கிக்குவேன். எவ்வளோ குளிராக இருந்தாலும் தாங்கிக்குவேன். நான் தாங்க மாட்டான். ஓகே இங்கே தான் ஏதோ ஸ்கூலு இல்லைன்னா என்னமோ எஸ்டேட் மாதிரி என்னமோ வருங்க. இதுக்கே நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் போகலாம். நம்ம வந்து நேராக போகிறது தாங்க. நேராக இதுதான் என்ன போட் ஹவுஸ் நேரம் செம்மையான ஒரு தரமான ஸ்பெட் அது.
போட் ஹவுஸுக்கு. தெரியுதா மேலே மழை ஏறிட்டு மழை வருதுடா. ஏறு மழை வர மாதிரியே வருதா. அங்கே பாருங்க மேகம் எவ்வளோ கடுப்பாயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம போட் ஹவுஸ் போயிட்டு போட் ரைட் பண்ணிடுங்க. ஸோ அங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். டைம் எப்படியும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டெல்லாம் நாளைக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம், வீடியோ நிறையா வந்துச்சு பார்த்தேன். பார்க்கலாங்க எப்படி இருக்கு நாங்கள் போயிட்டு. ஸோ அதுவும் பாருங்கள் 2 வியூ. இன்னமும் வேறு லெவலில் பாருங்கள். அதை ஃபுல்லாக மாடு போட்டுருக்கோம். மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் ஸோ எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுட்டு அங்கே கூடார மாதிரி போட்டுருக்காங்க. அங்கே போய் நின்றுக்கலாம். பாருங்கள் மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் இதுதான். செம்மையாக குளிர்ந்துக்கே யாரு நடுக்கிறேன். அவன் ஃபுல்லாக நடுக்கிறான். டேய் இன்னொரு சட்டையை எடுத்து போடுறா. ஓகேயா இப்போ நம்ம மலையை விட்டுல ஒன்று கீழே இல்லைங்க. கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த போட் ஹவுஸில் தான் போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ்லேருந்து கோயிலுக்கு ரொம்ப பக்கம்தான். நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம். இது ரொம்ப டேர்னிங்காக இருக்கனால வேகமும் போகவும் கூடாது. எங்கள் பாப்பா நிறையவே சொல்லிட்டீங்க வேகமாக போகாதீங்க, பார்த்து போயிட்டு வாங்க பொறுமையாக போகிறாங்க. செம்ம இடம் இது. சூப்பராக இருக்கு இடம். இந்த இடத்துல அந்த அக்கா சாரிங்க அந்த அக்கா போய் வளர்க்குறது. இந்த இடத்துலலாம் போன டைம் நம்ம டிவி சரியான ஏறிச்சுங்க. யாரவே முடியாமல் ஏறிச்சு. அதனால் ஏற்றிட்டேன் வண்டி. அப்போ ஏறிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுங்க. மழை வர மாதிரி தெரியுது. சத்தியமாக மழை வருதுங்க. எப்படி நிற்கவும் முடியாது. மழை சத்தியமாக பெய்யுதுங்க. அவன் ஏற்கனவே ஒருத்தர் நடுக்கிட்டு இருக்கான். சூடுதுங்க மழை. சூப்பராக இருக்குதுங்க இந்த மழையில் வண்டி ஓட்டுறதுக்கு. வேற லெவல். ஏப்பா இங்கே பாருங்க மழை வந்துருக்குதா? வருதா? சரி நானே அதெல்லாம் போயிடுறேன். சூடுது உங்களுக்கே தெரியுது. 30 கிலோமீட்டரா படகுலத்துக்கா? அது காரவழினா அடி வரண்டா. சரிங்க மழை வருது. கீழே ரோட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வேற லெவல் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இதெல்லாம். இது ஆல்ரெடி இங்கே குளிருது. இல்லை மழையும் வருது, இந்த சேத்தியும் குளிருது. ஐயோ கடவுளே. எவ்வளோ ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கூட இல்லை, ஒரு சாயந்தரம் வரைக்கும் காசு போட்டுக்கிறியா? அவ்வளோதான் நாங்கள் போயிடலாம்டா. ரொம்பலாம் மழை வரல, தூடிட்டு தான் இருக்குது. வார்த்தை
அது ஃபுல்லாக எடுத்து போடுறா, ஃபுல்லாக எடுத்து போடு, ஃபுல்லாக எடுத்து போடுறா. மண்டையாரு தெரியலடா. நீ கோமாளி தான். ஏஆர் மழை வந்துட்டாங்க இருக்குது. ஸோ நான் அப்பயே சொன்னேன் ஹெல்மெட் எடுத்து வரா, ஹெல்மெட் எடுத்து வரான்னு. அதையும் கேட்கல. நானே எத்தனை டைம் சொன்னேன். ஏஆர் அந்த கார்காரன் நம்மள தான் பார்த்துட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்கு மலையில் வண்டி எடுத்துக்கு. வேற லெவல். சூப்பராக இருக்கு சத்தியமா. அங்கே பாருங்க பாறையில தண்ணி ஊற்றுக்குதா, தண்ணிடா இதெல்லாம். வேற லெவலில் இருக்குதுங்க கேஆர். சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம்லாம். ஐயோ கடவுளே, இதெல்லாம் மழை வரப்போ வண்டி ஓட்டுறப்போ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அந்த மிளகு செடிங்க இதெல்லாம். நம்ம இந்த சூசைட் பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க மேலே, வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சூசைட் பாயிண்டோட வியூ பாயிண்டோட சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதில். ஸோ அங்கே போய் அந்த இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க. கேக்கு, கேக்கு ஐட்டம் இருக்குது, சாக்லேட்டு, வித்தியாசமான ஐட்டம் நிறையா இருக்குதுங்க. அங்கே போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வாங்கலாம். ஸோ இது வந்து சோளக்காடு போகிற வழி. சோளக்காடுனா அங்கே நம்ம கீழே நடுவில் வர வழி. இப்போ வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் மழை பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. இதேங்கெல்லாம் மழையே வரலடா. ஸோ ஆனால் சத்தியமாக பயங்கரமாக குளிருது இங்கெல்லாம். நாங்கள் மலையில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். மலையில் மாட்டிக்கிட்டோம். வீடியோ கட் பண்ணிட்டு கட் பண்ணி